ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங் நெக் டிசைன் பார்க்கலாம் குர்த்திக்கு. ஓகே, நான் வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஷோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா 7 அண்ட் ஆர்ம் ஹோல் வந்து 7.5, அப்பர் செஸ்ட் 10 இன்ச்சஸ், அதுக்குமா சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் 9 இன்ச்சஸ், சீம் அலவன்ஸ் சேம் 1.5 இன்ச்சஸ் எக்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹிப் வந்து 11 இன்ச்சஸ், சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். கீழே ஹெம்லைன் வந்து காமனாக 14 இன்ச்சஸ் கீழே ஹெம்லைன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் நெக் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஷில் நான் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். பேப்பர் கேன்வாஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நெக் மார்க் பண்ணலாம். என்னோடய நெக் வித் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்ஸு, மேலே 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக. ஸோ டோட்டலாக என்னோடய நெக் ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலாக என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இன்க்ளூடிங் ஷோல்டர் ஜாயினிங்க்கு. சேம் அதே தான் கீழேயும் வரும். சேம் அதே 3 இன்ச்சஸ். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸை ஷோல்டர் ஜாயினிங்கை நான் விட்டுட்டு நெக் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக ஒரு 0.75 இன்ச்சஸ் வந்து நான் உள்ளே மார்க் பண்ணிக்கிறேன். 75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2 கர்வ் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வீட்டில் மூடி எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கர்வ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கர்வ். ஏன் இந்த லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா, 1 செகண்ட் உங்களுக்கு இப்படி வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த லைன் ஏன் போட்டிருக்கோன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த கர்வ் வந்து கரெக்டாக ஈவனாக வரும், அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கர்வ் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அப்புறமா ஒரு 0.5 இன்ச்சஸ் உள்ள கர்வ் கொடுத்து அப்படியே இங்கே வந்து லீஃப் ஷேப் மாதிரி கொடுத்துட்றேன். இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற நெக் டிசைன். இது எல்லா குர்த்திஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். ஓகே, இந்த ஷேப் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இது உள்ள கட்டிங் லைனுக்காக ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நான் கட் பண்ண போகிறேன். 1 இன்ச் வந்து கர்வாக கொடுத்துக்க போகிறோம். இங்கேருந்து 1 இன்ச் கர்வ் ஷேப்பில் வெளியில். ஓகே, நான் இப்படி வந்து கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, மேலே சென்டர் நாட்ச் பண்ணிடலாம். சேம் டிசைன் வந்து பின்னாடி அப்படியே ட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. இதை அப்படி இப்படி பாதியாக மடிச்சிட்டோன்னா ஜஸ்ட்டு இப்படி டேப் பண்ணோன்னா இங்கே அந்த நெக் டிசைன் வந்து ட்ரேஸ் ஆகிடும். இப்போ இங்கேருந்து
ஓகே, இங்கே அந்த 1/2 inch இருக்கும் மேலே ஷோல்டர் ஜாயினிங் கொடுத்தோம்லே அது அப்படியே தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இங்கேருந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கீழே வந்து லைட்டாக ஷார்ப்பாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். லைனிங்கில் வச்சு பேப்பர் கேன்வாஷை வந்து லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணிடலாம். கரெக்டாக சென்ட்ரும் நாச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அயன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். மெயின் கிளாத்தோட சென்டர் நாச் பண்ணியிருக்கோம், மெயின் கிளாத்தோட ரைட் ஹேண்ட் சைட். அப்புறம் லைனிங் அண்ட் கேன்வாஷோட மார்க்கிங் சைடு வச்சுருக்கேன். ரெண்டையுமே வந்து சென்டர் நாச் பண்ணியிருக்கேன். சென்டரை ஈக்குவலாக வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக் டிசைன்லாம் வந்து கேன்வாஷ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இல்லைனா நம்ம லைனிங்கில் டேரெக்டாக இந்த நெக்கை மார்க் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம். எல்லாத்தையோட சென்டரை ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக சுற்றி பின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நெக் ஷேப் வரும். கொஞ்சம் தள்ளினாலும் சென்டர் வந்து மாறிடும். ஸோ எல்லாமே பின் பண்ணி வச்சாச்சு. நெக் இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கர்வ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக டர்ன் பண்ணலாம். இந்த கர்வ் எப்படி போகுதோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுங்க. ஸ்டாப் பண்ணி தைக்கலாம். லைட்டாக இப்படி டர்ன் பண்ணி நான் ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். அந்த நீடில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு நம்ம திருப்பினோன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து டர்ன் ஆகும். பொறுமையாகவே டர்ன் பண்ணுங்கள். அந்த கர்வ்ஸ் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டே வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ், ட்ரெண்டிங்கான நெக் டிசைன்ஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் நான் கரெக்டாக அந்த கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து திருப்பிகிட்டே வரேன். ஓகே, கரெக்டாக இந்த எட்ஜஸ் வரப்போ நல்லா கீழே அந்த வி பாயிண்ட் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இப்படி நீல ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி ஷட்டில் தூக்கி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அப்படி திருப்பிடணும். ஓகே, இந்த நெக் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, நெக் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது இதை வந்து ஒரு 1/4 inch விட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் வந்து க்ராஸாக கொடுத்துக்கலாம். இந்த நாச்சஸ் கொடுத்தா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக டர்ன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க.
இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாத்துக்குமே க்ராஸாக கொடுக்கணும். நாச்சஸ் கரெக்டாக நூலை ஒட்டி கொடுக்கணும். பட் அந்த ஸ்டிச்சஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது. நாச்சஸ் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இப்படி உள்ளே டர்ன் பண்ணிடலாம் அந்த லைனிங்கை. இந்த கர்வ்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து விட்டோன்னா வெளில வந்துடும் கரெக்டாக. அந்த ஷார்ப் எட்ஜஸ்ஸு கர்வ்ஸு எல்லாமே இப்படி உள்ளே தள்ளி எடுத்து விட்டோன்னா கரெக்டாக வந்துடும். டர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போது எல்லாமே நான் கர்வ்ஸ் எல்லாமே உள்ளே எல்லாமே எடுத்து விட்டதுக்கப்புறம் ஷேப் வந்துடுச்சு. இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் ஸ்டிச் மேலே அந்த எண்டுலேயே போட்டே வாங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. அந்த எண்டுலேயே அந்த ஷேப் எப்படி போகுதோ அந்த ஷேப்புக்கே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நெக் ட்ரை பண்ணுறீங்க, ஸ்கேலப் வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நார்மல் ரவுண்ட் நெக்கு, பா நெக் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா நீங்கள் லைனிங்லேயே டேரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் ஸ்டிச் பண்ணுறப்போ கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோன்னா நெக் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். ஓகே, ஃபுல்லாக டாப் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டுறேன். நான் டாப் ஸ்டிச் போடுறப்ப இந்த எண்டுலேயே தான் போட்டே வரேன். அந்த டேர்னிங்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காட்டுறேன், ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த எண்டுலேயே தான் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஷேப்பும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இங்கே வரப்போ வி மாதிரி கொண்டு வந்து முடிச்சிடுங்க ஷார்ப்பாக. இப்படி டவுனாக வி கொண்டு வந்துட்டு நீடில் ட்ராப் பண்ணிட்டு இப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நெக் வந்து டேர்ன் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக டேர்ன் ஆயிடுச்சு. டாப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.